குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானுடைய திருநாம வைபவத்தை முதலிலே அருளிச் செய்ய தொடங்குகிறார். அந்த எம்பெருமானுடைய திருநாம வைபவமானது எப்படிப்பட்டது என்றால், அந்த திருநாமத்தை கற்ற ஆவலிப்பு, அந்த ஒரு பெருமை காரணமாக அந்த எம்பெருமானையை பார்த்து என்ன தெரிவிக்கிறார் என்றால், நான் என்னுடைய இந்திரியங்களை காவலில் வைத்தேன், கலிதன்னை கடக்க பாய்ந்தேன், யமனுடைய தலையிலேயும் அவனுடைய அடியவர்கள் தலையிலேயும் காலை வைத்து நடக்குகிறேன். இதெல்லாம் எதனாலே ஏற்பட்டது என்றால், நின் நாமம் கற்ற ஆவலிப்பு, உன்னுடைய திருநாமத்தை கற்ற வலிமை, அதனாலே எனக்கு ஏற்பட்ட பெருமை என்று தெரிவித்தார் முதல் பாசுரத்திலே. உடனே எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து, இப்படி உயர்ந்த திருநாமத்தை சொன்னவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய உயர்ந்த பரிசு மோட்சலோகம் என்றோ, ஆயினாலே அதை நீர் பெற்றுக் கொள்ளுகிறீரா என்று கேட்க, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவ பெறினும் வேண்டேன். இங்கே இருந்து கொண்டு உன்னுடைய திருநாமத்தை அனுபவிப்பது, அதனால் கிடைக்கிற மகிழ்ச்சி பரமபதத்தில் போனாலும் கிடைக்காது. ஆகையினாலேயே எனக்கு பரமபத அனுபவமும் வேண்டாம், இந்திரலோகம் பரமபதம் என்றே ஆச்சாரியர்கள் வியாக்கியானமிட்டு காட்டியிருக்கிறார்கள். எனக்கு இந்திரலோகமாலும் அச்சுவ பெறினும் வேண்டேன் என்று தெரிவித்தாராம். உடனே எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து, அப்பொழுது இந்திரலோக பரமபதம் வேண்டாம் என்றால் நீர் இந்த உலகத்திலேயே தான் இருக்க வேண்டும் என்று, இந்த உலகத்திலேயே இருப்பதற்கு நீர் சம்மதிக்கிறீரா என்று ஆழ்வாரை பார்த்து கேட்க, ஐயோ, இந்த உலகத்திலே இருக்கிற பாடு, அந்த பாடு எனக்கு வேண்டாம், நான் துன்பங்களை படுவதாக இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் பொல்லாதது. வேதனூர் பிராயன் 100 சொல்லி இருந்தாலும் அந்த 100 வயதுக்குள்ளே பாதியும் உறங்கி போகும் என்று பாதி காலம் உறங்கியே கழிந்து விடுகிறது. அதற்கு மேலே பேதை பருவம், பாலக பருவம், யவ்வன பருவம், இதெல்லாம் தாண்டினால் நமக்கு பிணி, பசி, மூப்பு, துன்பம் என்று நிறைய, இந்த மொத்தமே இந்த பிறவியே வீணாகவென்றோ கழிகிறது. ஆகையினாலே ஆதலால் பிறவி வேண்டேன் என்று ஆழ்வார் தெரிவித்தாராம். உடனே எம்பெருமான் கேட்கிறான் ஆழ்வாரை பார்த்து, நீர் திருநாமத்தை சொன்னதற்கு பலமாக உமக்கு பரமபதத்தை கொடுக்கிறோம் என்றால் அதையும் வேண்டாம் என்றீர். சரி, இந்த உலகத்திலேயே இரும் என்றால் அதையும் வேண்டாம் என்கிறீரே, இந்த இரண்டை தவிர மூன்றாவது ஒன்று இல்லையே என்று எம்பெருமான் சொல்ல, உடனே அரங்கமா நகருளானே என்று திருவரங்கம் பெரிய கோவிலிலே எனக்கு ஒரு பிறவி இருந்தால் அதுவே போதும் என்கிறாராம். ஏனென்றால் திருவரங்கம் பெரிய கோவில் என்கிறது இந்த உலகத்தை காட்டிலும் வேறுபட்டது. இந்த உலகத்திலேயே அது பரமபதம் போன்றது, ஆனால் பரமபதத்தை காட்டிலும் அது வேறுபட்டது. திருவரங்கத்திலே இருந்து விட்டால் அது பேதை பருவமாயிருந்தாலும், பாலக பருவமாயிருந்தாலும், அது யவ்வன பருவமாயிருந்தாலும் அந்த ஸ்ரீரங்கநாதன் திருமுன்பேதான் அந்த காலங்கள் எல்லாம் கழிகின்றன என்றெல்லாம் இப்படி காட்டி, திருவரங்கம் பெரிய கோவில் அதிலேயே தாம் இருக்க வேண்டும் என்கிற தம்முடைய வேட்கையை இப்படி தெரிவித்தார். ஆக இப்படி 3 பாசுரங்களிலே அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய வைபவத்தை அனுபவித்து மகிழ்ந்தார். அதற்கு மேலே ஒரு 10 பாசுரங்களாலே அந்த திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்று நமக்கு உபதேசித்தும், சொல்லாதவர்களை நிந்தித்தும் கூட அவர் பாசுரங்களை எல்லாம் அருளி செய்தார். திருநாமத்தினுடைய பெருமை, க்ஷத்ரபந்து என்று ஒருத்தனாம். அவன் எப்படிப்பட்டவன் என்னால், அவன் மிக மிக பாவம் செய்திருந்தான். ஆனால் அப்படிப்பட்டவனும் கூட அவன் கோவிந்தா என்கிற, அதாவது மொய்த்து 3 எழுத்துடைய பெயரால் இந்த கோவிந்தா என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக அவன் பெரிய பேற்றை பெற்றான் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையினாலே பகவான் என்கிறவன் இத்தனை அடியரானார்க்கு இறங்குபவன். அப்படிப்பட்ட அவனை பெற்று வைத்தும் நாம் பிறவியிலே கிடக்கலாமா நீங்கள் எல்லாரும் என்பது போல நமக்கு உபதேசித்தார். அதே போல இன்னொருத்தன், அவன் அப்படி நமனும் முற்கலனும் பேச, முற்கலன் என்பவன் மிகவும் கொடியவன். அப்படிப்பட்ட முற்கலனும் கூட கடைசியிலே ஏதோ ஒரு தானம் செய்கிற பொழுது அவன் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அப்படி செய்தபடியினாலே அவனை யமனும் கூட கௌரவித்தான் என்றெல்லாம் அவனுடைய பெருமை புராணங்களிலே ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு என்ன செய்தார் என்னால்,
எப்படிப்பட்ட பாவம் செய்தவனும் கூட இப்படி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி ஊய்வு பெற்று விடலாமா இருக்க அப்படியெல்லாம் இவர்கள் செய்யாமல் போகிறார்களே என்றெல்லாம் வருத்தப்படுகிறார் ஆழ்வார். ஏன் இப்படி பாழே போக்குகிறீர்கள் என்றெல்லாம் நம்மை பார்த்து கேட்டார். கடைசியிலே என்ன சொன்னார்? இப்படிப்பட்ட மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுங்கள். நன்றி கட்ட இந்த மனிதர்களுக்கு எம்பெருமான் அவன்தான் உடலை கொடுத்தான், அவன்தான் இந்த அவயவங்களை கொடுத்தான். ஆகையினாலே நன்றி உள்ளவர்கள் இவற்றை கொடுத்தவனுக்கு இவற்றை பயன்படுத்த வேண்டும். அந்த எம்பெருமானுக்கு இவர்கள் நன்றி செலுத்தும் விதமாக கையாலே வணங்க வேண்டும், காதாலே அவனை கேட்க வேண்டும், கண்ணாலே அவனை பார்க்க வேண்டும். அப்படி இருக்க இவர்கள் உலகில் உள்ள விஷயங்களையே விரும்பி நிற்கிறார்கள். ஆகையினாலே இவர்கள் நன்றி கட்டவர்கள். இவர்கள் உண்ணுகிற சோறும் கூட அது வீணாக கூடாது. அதை பிடுங்கி நாய்க்கிட்டால் அந்த நாய் என்கிறது நன்றியுள்ள பிராணியாக இருக்கிறது அல்லவா என்று இப்படி மிக கடுமையாக கூட அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை, எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற திவ்ய தேசங்களுடைய திருநாமத்தை அதையெல்லாம் வாயார சொல்ல வேண்டும். சொல்லாதவர்கள் பாவிகள் என்பது போல ஒரு 11 பாசுரங்களை அருளி செய்தார். முதல் 3 பாசுரங்களிலே தாம் அனுபவித்தார். மேலே 11 பாசுரங்களிலே அவர் மற்றவர்களுக்கு உபதேசித்தார். அதற்கு பிறகு ஒரு 10 பாசுரங்களிலே அந்த எம்பெருமான் தமக்கு செய்திருக்கிற உபகாரங்களை எல்லாம் தெரிவித்தார். எவ்வளவு எம்பெருமான் தனக்கு அந்த எம்பெருமானுடைய சேவை அதை நினைத்தவாறே அவர் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அவன் அரவணை துயிலுமா கண்டு அதை சேவித்தால் அப்படியே உடல் உருகுகிறது, கண்ணினை கழிக்கிறது, பனியரும்பு உதிரிகிறது என்றெல்லாம் தம்முடைய அந்த எம்பெருமானுடைய வடிவழகு, அவனுடைய அந்த கிடந்ததோர் கிடக்கை அதையெல்லாம் கண்டு தாம் ஈடுபட்டபடியையும் அந்த எம்பெருமான் தமக்கு பண்ணியிருக்கிற உபகாரங்களையும் ஒரு 10 பாசுரங்களிலே தெரிவித்தார். அதற்கு பிறகு ஒரு 10 பாசுரங்கள் அதில் என்ன தெரிவித்தார் என்றால், எம்பெருமானையே தாம் அடைந்து வீடு பேறு பெற வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட உயர்ந்த பேற்றை அடைவதற்கு தம்மிடத்திலே தகுதி ஏதுமில்லையே என்பதை ஒரு 10 பாசுரத்திலே தெரிவித்தார். அதிலேயும் முதல் 5 பாசுரங்களிலே தம்மிடத்திலே நன்மை ஏதுமில்லை என்று தெரிவித்தார். குளித்த 3 அனலயோம்பும் குறிகோள் அந்தணம தன்னை ஒழித்திட்டேன் என்று என்னுடைய நான் பிறந்திருக்கிற குலத்திற்கு சென்ற அனுஷ்டானங்கள் எதுவுமே என்னிடத்திலே இல்லை, அந்த தர்மங்கள் எதையுமே நான் அனுஷ்டிக்கவில்லை என்று சொன்னார். அதற்கு பிறகு அப்படி இல்லாவிட்டாலும் கூட சாமானிய அனுஷ்டானங்கள் ஏதாவது உண்டா என்றால் மனம் மொழி மெய்களாலே உன்னை நான் துதித்திருக்க வேண்டுமே, அதுவும் நான் செய்யவில்லை. போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன் என்றெல்லாம் தெரிவித்தார். அவ்வளவு ஏன், ஒரு 5 அறிவு படைத்த ஒரு பிராணியான அணில் செய்த காரியத்தை கூட நான் செய்யவில்லையே, தரங்க நீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலும் போலேன் என்று அந்த அளவுக்கு கூட என்னிடத்திலே இல்லை என்று இப்படியாக ஒரு 5 பாசுரங்கள் அருளி செய்தார். உடனே எம்பெருமான், உம்மிடத்திலே நன்மை இல்லை என்று சொல்லுகிறீர், போனால் போகட்டும், தீமை இல்லாமலாவது இருக்கிறதா உம்மிடத்திலே என்று கேட்க, என்னிடத்தில் இல்லாத தீமையே கிடையாது, தீமையே வடிவெடுத்தவன் நான், என்னுடைய வாயிலே நல்ல சொற்களே வராதே, மனத்தில் ஓர் தூய்மை இல்லை, வாயில் ஓர் இன்சொல் இல்லை, சினத்தினால் சற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா என்று மனத்தாலே மொழியாலே என்னுடைய உடலாலே எல்லாவற்றாலும் நான் தீமையே செய்து கொண்டு போருகிறேனே தவிர வேறொன்றில்லை என்று இப்படியாக தம்மிடத்திலே தீமை திரள் அத்தனையும் என்னிடத்திலே தான் இருக்கின்றன என்று ஒரு 5 பாசுரங்களாலே இப்படி தெரிவித்தார். அதற்கு பிறகு மேலே பல பல பாசுரங்களாலே அந்த 10 பாசுரங்கள், அதாவது 24வது பாசுரம், 25வது பாசுரம் தொடங்கி அப்படி 34வது பாசுரம் வரையில் இப்படி சொன்னவர் மறுபடியும் அந்த 35வது பாசுரம், 36, 37 ஆகிற 3 பாசுரங்களிலே அந்த எம்பெருமானை பார்த்து, நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும், என்னிடத்திலே தகுதி எதுவும் இல்லை என்றாலும் கூட நீ எனக்கு அருள் செய்துதான் ஆக வேண்டும் என்று அந்த எம்பெருமானை பார்த்து கதறினார். அதற்கு பிறகு அந்த எம்பெருமானுடைய அடியவர்களிடத்திலே அந்த எம்பெருமான் கொண்டிருக்கிற பெருமதிப்பு அதை பற்றி ஒரு 6 பாசுரங்கள் அந்த மேம்பொருள் போகவிட்டு என்று தொடங்கினார். அதற்கு பிறகு பல பல பாசுரங்களாலே அந்த அடியவர்கள் எக்குலத்திலே பிறந்தவர்களாயினும் அவர்கள் உயர்ந்தவர்களே என்று தெரிவித்தார்.
அப்படி எம்பெருமான் அடியவர்களுக்கு அருள் செய்திருக்கிறானோ என்ற கேள்விக்கு விடையாக கஜேந்திரனுடைய விற்த்தாந்தத்தை சொல்லி ஆனைக்கன்று அருளை இந்த கண்ணராய் என்று அவனை பார்த்து சொன்னார். இப்படி திருமாலை என்கிறது கீழே 44 பாசுரங்களாலே மிக அற்புதமான திவ்ய பிரபந்தமாக அமைந்திருக்கிறது. கடைசி பாசுரம் அதிலே பலஞ்சொல்லி, அதாவது திருநாம பாசுரமாக சொல்லி அந்த திவ்ய பிரபந்தத்தை தலை கட்டுகிறார். மதுரை மாநகரந்தன்னுள் கவளமால் யானை கொன்ன கண்ணனை அரங்கமாலை கொண்டரளி பொடிகள் கீழே கஜேந்திரனுக்கு காத்த விஷயத்தை சொன்னார். அடியவர்களுடைய விரோதிகளை அழிக்கிற அதை தெரிவிக்க வேண்டுமே. ஆகையினாலே வளவழும் தவள மாட மதுரை மாநகரம் தன்னுள் என்று கம்சனுடைய வடமதுரை நகரத்திலே கவள மால் யானை என்று கவளம் கவளமாக அன்னத்தை உண்ணுகிற கருத்தை பெரிய யானையாம் அந்த கோலையாபீட்டம் என்கிற யானை, அந்த யானையை கொன்ற கண்ணனை அவன்தான் இப்பொழுது திருவரங்கத்திலே அரங்கனாக எழுந்தருளி இருக்கிறான். அப்படிப்பட்ட அரங்கனை துளபத்தொண்டாய தொல்சீர் தொண்டரடிப்பொடி திருத்துழாய் ஆழ்வாருக்கு தொண்டு செய்வதையே தமக்கு அடையாளமாக உடைய அந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவர் அருளி செய்த இந்த திவ்ய பிரபந்தம் இது இளைய புன்கவிதை என்கிறார். மிகவும் புன் சொற்களாலே சொல்லப்பட்ட மிகவும் ஒரு சாதாரணமான நூல் என்றாலும் கூட அது எம்பெருமானுக்கு எம்பிரார்க்கு இனியவாறு மிகவும் இனிதா என்றோ இருக்கிறது. என்ன காரணம்? தன்னுடைய குழந்தை அது சொல்லுகிற மழலை சொல் என்றாலும் கூட அது எப்படி அந்த தகப்பனாருக்கு மிகவும் இனிதா இருக்கிறதோ அதுபோல நான் தொண்டரடி பொடியாகிற நான் இந்த சொன்ன சொல் இது இளைய புன்கவிதை என்றாலும் கூட அது எம்பிரானுக்கு மிக இனியவாறே என்று சொல்லி இந்த திவ்ய பிரபந்தத்தை தலை கட்டுகிறார். தொடர்ந்து அவர் அருளி செய்திருக்கிறார் மற்றொரு திவ்ய பிரபந்தம் திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய பிரபந்தம். தொடர்ந்து அனுபவிப்போம்.